இவரில் நான் மிகவும் பிரியமாயிருக்கிறேன். இது ஒரு அரசனின் பயணம் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அம்மா, என் வேலை இன்னும் வரவில்லை. யோசேப்பே, விழித்துக்கொள். அறிஞர்கள், சாஸ்திரிகள் விட்டுச் சென்ற குறிப்புகளின் ஒரு பகுதி. அவர்கள் துன்பப்படுவதுதான் உன் மகிழ்ச்சி. இதோ இங்கிருந்து கீழே குதியும். அவர் உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆனால் அவன் தன்னை மெசியா என்று கூறி உங்களை தவறாக வழி நடத்துகிறான். இவர் மெஸ்ஸியாவாக இருப்பாரோ? இன்னும் அவனை நம்பிக்கொண்டிருக்கிறாயா? அவன் உனக்கு உதவ மாட்டான். அவரை பின்தொடராதே. நீ அவரை பின்தொடர்ந்தால் நரகத்திற்கு செல்வாய். பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஏனெனில் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். ஆனால் நினைவில் வை, உன்னை இதே மனிதர்களை கொண்டு அழிப்பேன். எந்த ஒரு தீர்க்கதரிசியும் தன் சொந்த ஊரில் அங்கீகரிக்கப்படுவதில்லை. இயேசு பாஸ்கா திருநாளிற்கு ஜெருசலேம் செல்லப் போவதாக தன் சீடர்களிடம் தெரிவித்தார். சீடர்களும் அதன்படியே அவர்களது வேலையை செய்ய ஆரம்பித்தார்கள். மறுநாள் அனைவரும் ஜெருசலேம் செல்ல தயாரானார். பனை ஓலைகளின் நிழலில் ஒரு தேசம் தன் விடுதலையை தேடி விழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறது. ஓசன்னா என்ற முழக்கம் விண்ணை தொடுகிறது. அங்கே இதோ வருகிறார் உலகத்தை ஆளப் போகும் அரசர். ஆனால் அவரிடம் கிரீடம் இல்லை, இரத்தக்கரை படிந்த வாள் இல்லை. ஒரு சாதாரண கழுதையின் மீது அமைதியான சிகரமாக அவர் அமர்ந்திருக்கிறார். அந்த முகத்தில் உலக பெருமை துரியமில்லை. வையத்தையே சுமக்கும் பணிவின் பேரொளி மட்டுமே சுடர் விடுகிறது. மக்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். ஆனால் அந்த கூட்டத்தின் ஓரத்தில் ஒரு தாய், உலகத்திற்கு அவர் மெசியா, ஆனால் அன்னை மரியாளுக்கு அவர் இல்லை. இந்த ஆரவாரம் நாளை அவமானமாக மாறுமோ? இந்த மலர் தூவிய பாதைகள் நாளை முள் பாதையாக மாறுமோ? அன்னை மரியாளின் மௌனமான கண்ணில் ஒரு தீர்க்க தரிசனத்தின் பாரம் மறைந்திருக்கிறது. உங்களின் மகனை பார்ப்பதில் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சி. நாசரேத் கிராமம். மெல்லிய காற்றும் அங்கே இறைவனின் இறைப்பை பறைசாற்றிக் கொண்டிருந்தன. அந்த கிராமத்தின் ஒரு எளிய இல்லத்தில் தச்சனாகிய யோசேப்பிற்கும் தூய்மையான உருவமான மரியாளுக்கும் திருமணம் நிச்சயம் முடிந்திருந்தது. இருவரின் வாழ்விலும் ஒரு புதிய வசந்தம் மலர காத்திருந்த வேளை, அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. நீர் சொல்வதன் பொருள் என்ன? ஒரு சாதாரண பெண்ணான எனக்கு இந்த வாழ்த்து எப்படி தகும்? என் உள்ளம் கலங்குகிறதே. மரியாதே, அஞ்சாதே. கடவுளின் அருளை நீர் கண்டடைந்துள்ளீர். இதோ நீர் கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவரது ஆட்சிக்கு முடிவே இருக்காது. இது எப்படி சாத்தியம்? நான் ஒரு கன்னியாயிற்றே. புருஷனை அறியாத எனக்கு இது எப்படி நிகழும்? தூய ஆவி உம்மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உம்மை நிழலிடும். பிறக்கப் போகும் குழந்தை புனிதமானது, இறைமகன் எனப்படுவார். நினைவில் வையும் மரியா, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. இதோ நான் ஆண்டவரின் அடிமை. உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். மரியாள் இறைதூதர் வழியாக கருவுற்ற செய்தி யோசேப்பிற்கு தெரிந்தபோது, அவர் ஒரு நீதிமானாக இருந்ததால் மரியாளை பகிரங்கமாக அவமானப்படுத்த விரும்பவில்லை. அவர் மரியாளிடமிருந்து ரகசியமாக விலகிவிட எண்ணினார். குழப்பங்களின் சூழலில் கண்ணீரோடு உறக்கத்திற்கு சென்றார் யோசேப்பு. அந்த இருண்ட இரவில்தான் விண்ணகத்தின் தூதுவர் அவர் கனவில் தோன்றினார். யோசேப்பே, அஞ்சாதே.
மரியாவை உன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள தயங்காதே. தேவதூதரே, இது எப்படி சாத்தியம்? உலகம் அவளை பழித்துற்றுகிறதே. உலகத்தை பார்க்காதே. அவள் சுமந்திருப்பது மனிதனின் செயலல்ல, பரிசுத்த ஆவியின் அற்புதம். பிறக்கப் போகும் அந்த பாலகன் தன் மக்களின் பாவங்களை போக்கி அவர்களை மீட்பார். அவருக்கு இயேசு என்று பெயரிடு. இறைவனின் சித்தமே ஆகட்டும். நான் அவருக்கும் அந்த பாலகனுக்கும் காவலனாக இருப்பேன். சந்தேகங்கள் கரைந்தன, இருள் விலகியது. உலகத்தின் பழித்தொற்களை மிதித்து தூய்மையின் வடிவமான மரியாளை தன் இதய கோட்டையில் ஏந்தி கொண்டார் அந்த நீதிமான். அது வெறும் திருமண ஒப்பந்தம் அல்ல, அகிலத்தை ஆளப்போகும் அரசனை பாதுகாக்கும் மாபெரும் சத்தியம். மரியாளே, உன் மௌனமான கண்ணீருக்கு நான் அரணாவேன். உன் மேல் விழும் ஒவ்வொரு கல்லையும் என் மார்பில் ஏந்துவேன். என் கரங்கள் இனி உனக்கும் உன் கருவில் வளரும் அந்த தெய்வீக குழந்தைக்குமான நிரந்தர காவல். ஒரு தச்சனின் கரங்கள் இன்று விதியையே சுமக்கும் சிங்காசனமாக மாறின. மரியாளை ஒரு மலரை போல் தாங்கி தியாகமும் அன்பும் இணைந்த அந்த புனித பயணம் பெத்லகேமை நோக்கி தொடங்கியது. எருசலேம் மக்களே, செவிமடுங்கள். பேரரசர் அகஸ்து சீசரின் நேரடி கட்டளை இது. இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தங்கள் பூர்வீக ஊருக்கு உடனடியாக புறப்பட வேண்டும். அங்கே எங்கள் பெயர்களை பதிவு செய்வது கட்டாயம். தாமதிக்க இடமில்லை, ஏமாற்ற வழியில்லை. எவரொருவர் இந்த கட்டளையை மீறுகிறாரோ அவர் பேரரசின் தண்டனைக்கு ஆளாவார். இப்போதே பெத்லகேம் நோக்கி புறப்படுங்கள். நாசரேத்திலிருந்து பெத்லகேம் வரை 100 மைல் நீண்ட கரடுமுரடான மலைப்பாதை. கழுதையின் மீது அமர்ந்து பிரசவ வேதனையை சகித்துக் கொண்ட மரியாளுக்கு ஒரு நிழலாய் முன்னே நடந்து வழிகாட்டினார் யோசேப்பு. குளிரிலும் களைப்பிலும் தளர்ந்தாலும் தன் மரியாளை ஒரு மலரை போல காத்து நின்றார் அந்த தந்தை. இருள் சூழ்ந்த பெத்லகேமில் ஒவ்வொரு கதவையும் தட்டினார் யோசேப்பு. என் மனைவிக்கு ஒரு இடம் இல்லையா என்ற அவரது கெஞ்சல் இரவின் குளிரில் மௌனமாக திரும்பியது. செல்வந்தர்களின் மாளிகைகள் அந்த ஏழை குடும்பத்திற்கு தங்கள் கதவுகளை திறக்க மறுத்தன. உலகையே ஆளப்போகும் அரசருக்கு மனிதர்களின் இல்லத்தில் இடமில்லை. இறுதியில் அவர்களுக்கு கிடைத்தது ஒரு சாதாரண மாட்டுத் தொழுவம் மட்டுமே. அந்த மாட்டுத் தொட்டியே அகிலத்தின் அரசருக்கு முதல் சிங்காசனமானது. வானத்தில் ஏதோ அதிசயம். என்ன அது? அஞ்சாதீர்கள். இதோ எல்லா மக்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தாவீதின் ஊரில் உங்களுக்காக ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார். அவரே ஆண்டவராகிய மெசியா. துணிகளில் சுற்றப்பட்டு தீவனத் தொட்டியில் கிடத்தப்பட்டிருக்கும் ஒரு குழந்தையை நீங்கள் காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். கீழ்திசை நாடுகளில் வானசாஸ்திரத்தில் சிறந்த 3 ஞானிகள் அந்த ஒளியை கண்டனர். அது ஒரு சாதாரண நட்சத்திரம் அல்ல, உலகை படைத்த அரசர் பிறந்ததை குறிக்கும் ஒரு தெய்வீக வழிகாட்டி. அதன் பிறகு அவர்கள் தங்கள் ராஜமேன்மைகளை துறந்து விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்களை சுமந்து அந்த விண்மீனை பின்தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணமானார்கள். அவர்களின் கண்கள் அந்த பாலகனை தேடின. அவர்களின் இதயம் ஒரு புதிய விடியலை எதிர்நோக்கி கொண்டிருந்தது. ஆனால் அந்த பயணம் அவர்களை முதலில் அழைத்துச் சென்றது ஒரு அரண்மனைக்கு. அங்கேதான் தந்திரமும் அதிகார பசியும் கொண்ட ஏரோது மன்னன் காத்துக் கொண்டிருந்தான். இருளுக்கும் ஒளிக்கும் இடையிலான ஒரு பெரும் போர் அங்கேதான் தொடங்கியது. மன்னரே, யூதர்களுக்கு அரசராக பிறந்திருப்பவர் எங்கே? வானில் அவரது விண்மீனை கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம். புதிய அரசனா, பெத்லகேமில் ஒரு மீட்பர் பிறப்பார் என தீர்க்க தரிசனம் சொல்கிறது. நீங்கள் சென்று தேடுங்கள். குழந்தையை கண்டடைந்ததும் என்னிடம் சொல்லுங்கள், நானும் வந்து அவரை வணங்க விரும்புகிறேன். அதன் பிறகு அவர்கள் மறுபடியும் விண்மீனை பின்தொடர்ந்தனர். விண்மீனின் ஒளி நகர்ந்து கொண்டே சென்றது. இறுதியாக ஒரு எளிய மாட்டுத் தொழுவத்தின் மேல் வந்து நின்றது. அரண்மனையை தேடி வந்த ஞானிகள் ஓர் ஏழ்மையான குடிலின் முன்னால் வந்து நின்றனர். உள்ளே நுழைந்த அவர்கள் கண்டது வைர கிரீடம் இல்லாத வைக்கோல் மீது கிடத்தப்பட்டிருந்த ஒரு பாலகனை. அந்த புன்னகையில் அகிலத்தின் ஒளியை கண்ட ஞானிகள் தங்கள் ராஜமேன்மைகளை மறந்து அந்த பாதங்களில் விழுந்து வணங்கினர். தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன், தூபகற்பம் மற்றும் வெள்ளை கோலம் ஆகியவற்றை தியாகத்தின் அடையாளமாக சமர்ப்பித்தனர்.
ஞானிகளே, செவிமடுங்கள். நீங்கள் வந்த வழியே மீண்டும் ஏரோதிடம் செல்ல வேண்டாம். அவரது இதயத்தில் அன்பு இல்லை, கொடிய வஞ்சகம் மட்டுமே குடிகொண்டுள்ளது. அவன் குழந்தையை வணங்க காத்திருக்கவில்லை, அந்த பாலகனை அழைக்கவே தவம் கிடக்கிறான். இப்போதே புறப்படுங்கள். ஏரோதின் கண்களில் படாமல் மாற்று பாதையில் உங்கள் நாடுகளுக்கு திரும்புங்கள். நாட்கள் நகர்ந்தன. பாலகன் இயேசு பிறந்து 40 நாட்கள் கடந்தன. யூதகுல வழக்கப்படி குழந்தையை இறைவனுக்கு அர்ப்பணிக்க மரியாளும் யோசேப்பும் எருசலேம் தேவாலயத்திற்கு வந்தனர். அங்கே வாழ்நாள் முழுவதும் மீட்பருக்காக காத்திருந்த சீமோன் எனும் முதியவர் அந்த பாலகனை கண்டார். தன் நடுக்கமற்ற கரங்களில் அந்த தெய்வீக குழந்தையை ஏந்தியவர் கண்ணீர் மல்க வானத்தை நோக்கி பார்த்தார். ஆண்டவரே, இதோ என் கண்கள் உமது மீட்பை கண்டுவிட்டன. இனி அடியே நிம்மதியாக கண்மூடுவேன். இந்த பிள்ளை உலகிற்கு ஒளியாகவும் இஸ்ரவேலுக்கு மாட்சியாகவும் இருப்பார். அன்று அந்த புனித இல்லத்தில் அந்த பாலகனுக்கு இயேசு என்று பெயர் நிலைநாட்டப்பட்டது. மீட்பின் தொடக்கமாக அந்த பெயர் எருசலேமின் துவர்களில் எதிரொலித்தது. பூலோகத்தில் பாவத்தை கொல்லும் புதிய சக்தி பிறந்து விட்டது. இயேசு குழந்தையாக பிறந்து விட்டார். இனி எனக்கு அங்கு வேலை இல்லாமல் போய்விடும். என் சக்தி என்ன ஆகும்? எல்லாம் ஒழிந்து போகும். விடமாட்டேன், விடமாட்டேன். எங்கே மனிதர்கள்? மனிதர்கள் எங்கே? என்னுடைய சக்தியில் உள்ள மனிதர்கள் எங்கே? அவர்கள் அவனை கொள்வார்கள். அரியணையை பறிக்க பாலகன் பிறந்து விட்டான். அவனை நீ கொல்லவில்லை என்றால் உன் அரியணை பறிக்கப்படும். நீ பிச்சைக்காரனாவாய். விழித்துக்கொள், சீக்கிரம் அவனை கொன்றுவிடு. யாரும் எங்கே இருக்கிறான்? அந்த ஞானிகள் என்னை ஏமாற்றி விட்டார்கள். அந்த பாலகனை நான் சும்மா விட மாட்டேன். வீரர்களே, இப்போதைய பெத்லகேமுக்கு புறப்படுங்கள். 2 வயதிற்கு உட்பட்ட அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொல்லுங்கள். ஒரு உயிர் கூட மிச்சக்கூடாது. இது என் ஆணை. அமைதி நிலவிய பெத்லகேம் வீதிகள் மரண ஓலத்தால் அதிர்ந்தன. ஏரோதின் வாள்கள் இரக்கமின்றி சுழன்றன. மரியாளின் பாலகனை தேடி அங்கிருந்த ஆயிரக்கணக்கான பிஞ்சு உயிர்கள் பறிக்கப்பட்டன. தாய்மார்களின் மடியிலிருந்து குழந்தைகள் பிடுங்கப்பட்டனர். பால்மனம் மாறாத பாலகர்களின் ரத்தம் மண்ணில் ஆராய் ஓடியது. ஒரு சிங்காசனத்தை காக்க ஒரு ஊரே சுடுகாடானது. எங்கும் மழுகுரல், எங்கும் மரணம். சாத்தானின் சிரிப்பு ஏரோதின் அரண்மனையில் எதிரொலித்தது. யோசேப்பே, விழித்துக்கொள், தாமதிக்க நேரமில்லை. இப்போது எழுந்து குழந்தையையும் மரியாளையும் அழைத்துக் கொண்டு எகிப்திற்கு தப்பி ஓடு. ஏரோதின் வாள்கள் பெத்லகேமை நெருங்கிவிட்டன. அந்த பாலகனை கொல்ல அவன் வெறிபிடித்து தேடுகிறான். நான் உன்னிடம் சொல்லும் வரை அங்கேயே இருங்கள். விரைந்து செல். பெத்லகேமின் மரண ஓலங்கள் பின்னால் தேய அடர்ந்த காடுகளின் இருளுக்குள் அந்த புனித குடும்பம் புகுந்தது. கழுதையின் மீது அமர்ந்து தன் உயிரிலும் மேலான பாலகனை தன் மார்போடு அணைத்துக் கொண்டார் மரியா. காட்டின் ஒவ்வொரு சலசலப்பும் ஏரோதின் வீரர்களோ என்ற அச்சத்தை தந்தது. கரடுமுரடான கற்கள், முட்கள் நிறைந்த புதர்கள், எதற்கும் அஞ்சவில்லை யோசேப்பு. ஒரு கையில் கழுதையின் கயிற்றை பற்றி கொண்டு மறு கையில் 3 கோலோடு அந்த இருண்ட காட்டில் மரியாளுக்கு வழிகாட்டியாய் முன்னே நடந்தார். உலகத்தையே படைத்தவர் இன்று ஒரு கழுதையின் மீது அகதியாய் சுமத்தப்படுகிறார். காடுகள் கடந்தன, அச்சங்கள் விலகின. ஏரோதின் வாளுக்கு எட்டாத தூரத்தில் அந்த புனித குடும்பம் ஒரு படகில் ஏறியது. அலைகளின் ஓசைக்கு நடுவே தன் மார்போடு பாலகனை அணைத்தபடி மரியா அமர்ந்திருக்க ஒரு காவற்காரனாய் படகின் முனையில் நின்றார் யோசேப்பு. அந்நிய மண்ணில் எகிப்தின் நிழலில் ஏரோதின் அதிகாரம் அழியும் வரை அவர்கள் காத்திருந்தனர். உலகத்தையே படைத்தவர் ஒரு படகில் அகதியாய் பயணித்த அந்த தருணம் மனுக்குல வரலாற்றின் மிக உன்னதமான தியாக பயணமாக மாறியது. எகிப்தின் மணல் பரப்பில் அந்நிய மண்ணின் நிழலில் அந்த புனித குடும்பம் ஒதுங்கியது. ஏரோதின் அதிகாரம் அங்கே செல்லாது. அங்கே கழித்த ஒவ்வொரு நாளும் ஒரு மகா தியாகத்தின் சாட்சியமானது. எகிப்தின் நைல் நதிக்கரையில் தன் மகனை அணைத்துக் கொண்டு மரியா அமர்ந்திருக்க ஒரு காவலனாய் யோசேப்பு தன் உழைப்பை தந்தார். காலம் கனிந்து ஒரு புதிய விடியல் பிறக்கும் வரை அந்த புனித குடும்பம் பொறுமையோடு அங்கே காத்திருந்தது.
ஏரோதின் ஆட்டம் முடிவுக்கு வந்தது. பிஞ்சு உயிர்களை கொன்று குவித்த அந்த பாவக்கரங்கள் இன்று செயலற்று போயின. அரியணையில் அமர்ந்து மரண கட்டளையிட்ட ஏரோது இன்று அதே அரியணையில் பிணமாக கிடந்தான். வஞ்சகம் வீழ்ந்தது, இருள் விலகியது. அதன் பிறகு மகிழ்ச்சியுடன் மரியாதை அணைத்துக் கொண்டு தன் பாலகனை தூக்கி சுமந்து கொண்டு எகிப்திலிருந்து இஸ்ரவேல் நாட்டிற்கு புறப்பட்டார் யோசேப்பு. அந்த புனித குடும்பம் நாஸ்ரேத் என்னும் எளிய கிராமத்தில் குடியேறியது. அங்கே இயேசு ஞானத்திலும் அறிவிலும் இறை அறிவிலும் வளர்ந்தார். பாலகன் இயேசு ஒரு தச்சனின் மகனாக சாதாரண குடிசையில் வளர்ந்தார். கையில் சுத்தியும் ஒளியும் ஏந்தி யோசேப்பிற்கு உதவியாக தச்சு வேலைகளை கற்றுக்கொண்டார். ஆனால் அந்த மென்மையான கரங்கள் ஒரு நாள் சிலுவையின் மரத்தை சுமக்கப் போகின்றன என்பதை இந்த உலகம் அப்போது அறிந்திருக்கவில்லை. அம்மா, இந்த உலகம் ஏன் இவ்வளவு துயரத்தில் இருக்கிறது? படைத்தவர் காட்டும் அன்பை ஏன் மனிதர்கள் உணர மறுக்கிறார்கள்? மகனே, இருள் சூழ்ந்திருக்கும் போது ஒளியின் அருமை தெரியாது. ஆனால் காலம் வரும்போது ஒரு பெரிய ஒளி இந்த உலகிற்கு விடியலை கொடுக்கும். அம்மா, என் உள்ளத்தில் ஒரு குரல் கேட்கிறது. நான் இங்கே தச்சு வேலை செய்ய மட்டும் வரவில்லை. உன் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒரு தீர்க்க தரிசனம் மகனே. உன் பாதைகள் கரடுமுரடாக இருக்கலாம், ஆனால் உன் அன்பு உலகை மாற்றும். நான் எப்போதும் உன் நிழலாக இருப்பேன். மரியாவே, இதோ பாஸ்கா விழா நெருங்கிவிட்டது. நம் முன்னோர்களின் வழக்கப்படி இந்த ஆண்டும் நாம் எருசலேம் தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும். நம் பாலகன் இயேசுவிற்கு இப்போது 12 வயது. இது அவனுக்கு மிக முக்கியமான பயணம். ஆம், அவன் தேவாலயத்தை பற்றி அடிக்கடி கேட்கிறான். இறைவனின் இல்லத்தை காண அவன் இதயம் ஆவலாய் துடிக்கிறது. நாசரேத்தின் இந்த சிறிய வீதிக்கு அப்பால் இருக்கும் உலகத்தை காண அவன் தயாராகிவிட்டான். எருசலேம் ஒரு பெரிய நகரம். மக்கள் கூட்டம் அலைமோதும். அவனை ஒரு நிமிடம் கூட நம் கண்களை விட்டு பிரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். என் உள்ளத்தில் ஏனோ ஒரு இனம் புரியாத அச்சம் அவ்வப்போது வந்து போகிறது. அஞ்சாதே மரியா, எகிப்தின் வாள்களிலிருந்து அவனை காத்த இறைவன் இப்போதும் நம்முடன் இருப்பார். வா, பாஸ்கா விழாவிற்கு புறப்படுவோம். இதோ அந்த தூரத்து மலைகளை பார். அங்கேதான் எருசலேம் திருநகரம் வீற்றிருக்கிறது. நம் ஆண்டவரின் ஆலயம் அங்கேதான் உயர்ந்து நிற்கிறது. அம்மா, என் பிதாவின் இல்லம். அங்கேதான் என் ஆத்மா அமைதி அடையும் என்று தோன்றுகிறது. மக்கள் ஏன் இவ்வளவு கூட்டமாக அங்கே செல்கிறார்கள்? அது நம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைத்ததை நினைவு கூறும் பாஸ்கா விழா மகனே. பல்லாயிரம் மக்கள் பலிபீடங்களில் காணிக்கை செலுத்தவும் இறைவனை துதிக்கவும் அங்கே வருகிறார்கள். ஆனால் மகனே, எருசலேம் வீதிகள் மிகவும் நெரிசலாக இருக்கும். ஒருபோதும் என் கரங்களை விட்டு பிரிந்து விடாதே. உன் பாதுகாப்புதான் என் உயிர். அம்மா, நான் எங்கே இருந்தாலும் என் பிதாவின் நிழலில்தான் இருப்பேன். அஞ்சாதே, நான் உன்னோடுதான் இருக்கிறேன். யோசேப்பு, என் பிள்ளை எங்கே? விடியும் வரை அவனுடன் இருந்தேனே. உறவினர்களோடு வருவான் என்று நம்பி ஒரு நிமிடம் கவனக்குறைவாக இருந்து விட்டேனே. என் பாலகன் பசியோடு எங்கே தவிப்பானோ? மரியாளே, கலங்காதே. உன் கண்ணீர் என் இதயத்தை வதைக்கிறது. நம் மகன் சாதாரண சிறுவன் அல்ல, அவன் ஞானத்தின் பிறப்பிடம். எகிப்தின் வாள்களிலிருந்து அவனை காத்த தேவன் இப்போதும் அவரோடு இருப்பார். 2 நாட்களாகிவிட்டன யோசேப்பு. ஒவ்வொரு சத்திரத்தின் வாசலிலும் அவன் முகம் தெரியுமா என்று தேடினேன்.
யாரும் பதில் சொல்லவில்லையே. அந்த பிஞ்சு முகத்தை நான் பார்க்காமல் என் உயிர் பிரியாது. இறைவா, என் மகனை திருப்பித் தந்துவிடு. இதோ பார் மரியா, அவன் காணாமல் போகவில்லை, ஏதோ ஒரு பெரும் காரணத்திற்காக தங்கியிருக்கிறான். என் உள்ளுணர்வு சொல்கிறது, அவன் ஒருவேளை தேவாலயத்தில் இருக்கக்கூடும். வா, அங்கே சென்று பார்ப்போம். மறைநூலில் எழுதியுள்ளபடி கல்வாரி பலி என்பது ஒரு ஆரம்பம் மட்டுமே. இறைவனின் அன்பு சட்டங்களுக்கு அப்பாற்பட்டது. அவர் பலியே அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறார். இதோ ஒரு புதிய விடியல் நெருங்கிவிட்டது. மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி ஒரு வேதனையை தந்தாய்? உன் தந்தையும் நானும் உன்னை தேடி 3 நாட்களாக இரத்த கண்ணீர் வடித்தோமே. ஒரு சிறுவன் தன் பெற்றோரை விட்டு இப்படி தனியாக பிரியலாமா? உன் உள்ளத்தில் என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? ஏன் என்னை தேடி அலைந்தீர்கள்? நான் என் பிதாவுக்குரிய பணிகளில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? மரியா, நினைத்து பார்க்கிறாயா? அன்று உன் மகனை தொலைத்துவிட்டு 3 நாட்களுக்கு பிறகு தேடி கண்டுபிடித்து விட்டார். ஆனால் இன்னும் 3 நாட்களுக்கு பிறகு உன் மகன் மீண்டும் காணாமல் போவான். உன்னால் இனி அவனை தேடி பிடிக்க முடியாது. சிலுவையின் நிழலில் உன் கண்கள் தேடும், ஆனால் அங்கே மௌனம் மட்டும் பதிலாக வரும். அது ஒரு மௌனமான போர். வானமண்டலங்களை உருவாக்கிய கைகள் இப்போது ஒரு சாதாரண தச்சனின் ஒளியை பிடித்தன. பிரபஞ்சத்தின் எஜமானன் ஒரு மரப்பலகையின் மீது சாய்ந்து வியர்வை சிந்தினார். உலகத்தின் பாவங்களை சுமக்க போகும் அந்த பெரிய மரத்திற்காக தன் தோள்களை தயார்படுத்திக் கொண்டிருந்தார். அவர் கைகளில் பிடித்த ஒளி நாளை அவர் கைகளில் பாய போகும் ஆணிக்கு ஒரு முன்னறிவிப்பு. அவர் சுமந்த மரக்கட்டைகள் நாளை அவர் சுமக்க போகும் உலகத்தின் பாரத்திற்கு ஒரு ஒத்திகை. இயேசுவே, ஒரு தச்சனுக்கு தேவை வலிமையான கைகள் மட்டுமல்ல, பொறுமையான கண்கள். இந்த மரத்தை பார், மேலே கரடு முரடாக இருக்கிறது என்பதற்காக இதை நாம் இருந்து விடுவதில்லை. உள்ளே இருக்கும் அழகான வடிவத்தை காண நாம் தான் பொறுமையாக செதுக்க வேண்டும். உண்மைதான் தந்தையே. ஆனால் சில நேரங்களில் மரம் மிகவும் கடினமாக இருக்கிறது. உளி உள்ளே இறங்க மறுக்கிறதே. மனிதர்களும் அப்படித்தான் மகனே. காலம் அவர்களை காயப்படுத்தி வெளியே ஒரு கடினமான ஓட்டை உருவாக்கியிருக்கும். நீ கோபப்பட்டு ஒளியை வேகமாக அடித்தால் மரம் பிளந்துவிடும். ஆனால் அன்போடு செதுக்கினால் அது ஒரு அழகான சிலையாகவோ அல்லது ஒருவருக்கு பயன்படும் கருவியாகவோ மாறும். நீ எதை செதுக்கப் போகிறாய்? நான் செதுக்க விரும்புவது ஒருவரின் பாரத்தை சுமக்கும் நுகத்தடியாகவோ அல்லது ஒருவருக்கு தஞ்சம் கொடுக்கும் கதவாகவோ இருக்க வேண்டும். மிகச்சரியாக சொன்னாய். ஒரு நல்ல தச்சன் என்பவன் வெறும் மரத்தை விற்பவன் அல்ல, உடைந்தவற்றை சீர்படுத்துபவன். நாளை நீயும் இதைத்தான் செய்யப் போகிறாய். உலகம் நிறைய உடைந்த இதயங்களை உன்னிடம் கொண்டு வரும். அங்கே ஒளியை விட அன்பே பெரிய கருவி என்பதை மறந்துவிடாதே. உன் கைகள் மரத்தை மட்டும் அல்ல, மனித குலத்தையே செப்பனிடப் போகின்றன. காலம் வரும்போது இந்த தச்சுக்கூடத்தின் நிழலை விட்டு நீ வெளியேறுவாய். அன்று நான் உனக்கு கற்றுக் கொடுத்த இந்த மறைபொருள்கள் உனக்கு வழியாக இருக்கும். காலச்சக்கரம் சுழன்றது. நாசரேத்தின் அந்த சிறிய தச்சு பட்டறையில் மரங்களின் வாசம் இப்போது ஒரு மௌனத்தை சுமந்திருந்தது. மகனே, இது பெத்லகேமில் நீ பிறந்தபோது வானியல் அறிஞர்கள், சாஸ்திரிகள் விட்டுச் சென்ற குறிப்புகளின் ஒரு பகுதி. அவர்கள் உன்னை காண வந்தபோது நீ ஒரு அரசன் என்று சொன்னார்கள். இந்த தச்சு பட்டறையில் மரங்களை செதுக்கிக் கொண்டிருக்கும் உன் கைகள் ஒரு நாள் உலகத்தையே செதுக்கப் போகின்றன என்பதை நான் அறிவேன். காலம் அதன் சுவடுகளை நாசரேத்தில் பதித்தது. தந்தை யோசேப்பின் மறைவு அந்த சிறிய வீட்டிற்கு ஒரு பெரிய மௌனத்தை கொண்டு வந்தது.
ஒரு தச்சனாக, பொறுப்பான மகனாக, தன் குடும்பத்தை காக்கும் தூணாக இயேசு தன் கடமையை சத்தமில்லாமல் செய்து கொண்டிருந்தார். நாசரேத்தின் மரத்தூள்கள் மறைந்திருந்த ஒரு வாழ்க்கை 30 ஆண்டுகள் கழிந்தன. ஆனால் ஒரு மேய்ப்பனின் இதயம் இப்போது அவசரம் கொண்டது. இயேசுவுக்கு தெரியும், வழி தவறிய ஆடுகளை காக்க வேண்டியது தன் பொறுப்பு என்று. அதன்படியே இயேசு யோர்தான் நோக்கி பயணம் செய்ய முடிவெடுத்தார். யோர்தான் நாசரேத்தில் இருந்து 100 மைல் தூரம் கொண்ட இடம். யோர்தானுக்கு அவர் சென்றது வெறும் பயணத்திற்காக மட்டுமல்ல, அது ஒரு மாபெரும் நோக்கம். யோர்தான் ஒரு எல்லைக்கோடு. அடிமைப்பட்டு கிடந்த ஒரு இனம் விடுதலையை நோக்கி நுழைந்த அதே இடத்தில் மனித குலத்தின் விடுதலையை தொடங்க இயேசு முடிவெடுத்தார். யோவான் இயேசுவுக்கு சுமார் 6 மாதங்களுக்கு முன்பே பிறந்தவர். இவரது பிறப்பும் ஒரு அதிசயம். வயதான காலத்தில் சக்காரியா எலிசபெத் தம்பதிக்கு பிறந்தவர். இவர் இயேசுவின் உறவினர் ஆவார். இவர் ஒரு தீர்க்கதரிசி. வனாந்தரத்தில் வாழ்ந்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கித்து மக்களுக்கு யோர்தான் நதியில் திருமுழுக்கு கொடுத்து வந்தார். மனம் திரும்புங்கள், ஏனெனில் விண்ணரசு மிக அருகில் வந்து விட்டது. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இதயங்களை கிழித்துக் கொண்டு கடவுளிடம் திரும்புங்கள். நீங்கள் அபிரகாமின் சந்ததி என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள வேண்டாம். இதோ மரங்களின் வேர் அருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத ஒவ்வொரு மரமும் வெட்டப்பட்டு அக்கினியில் போடப்படும். நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். ஆனால் எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் என்னை விட வலிமையுள்ளவர். அவருடைய பாதரட்சைகளை சுமக்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் நெருப்பினாலும் திருமுழுக்கு கொடுப்பார். தேவ ஆட்டுக்குட்டியே, மனித குலத்தின் பாவத்தை சுமப்பவர் நீதான் என்பதை என் ஆத்துமா உணர்கிறது. ஆனால் இந்த பாவியின் கைகளால் பரிசுத்தமான உமக்கு திருமுழுக்கு கொடுப்பதா? நான் செதுக்க விரும்புவது ஒருவரின் பாரத்தை சுமக்கும் நுகத்தடியாகவோ அல்லது ஒருவருக்கு தஞ்சம் கொடுக்கும் கதவாகவோ இருக்க வேண்டும். யோர்தான் நதிக்கரை ஒரு புதிய சகாப்தத்தின் விடியலை எதிர்நோக்கி நிற்கிறது. அந்த இரட்சகரை தண்ணீருக்குள் மூழ்கடித்த அந்த நொடி பூமி தன் மூச்சை அடக்கிக் கொண்டது. அந்த புனித நீரில் மூழ்கி எழுந்த போது பழையன கழித்து புதியதொரு மீட்பின் பாதை திறக்கப்பட்டது. திடீரென்று இதுவரை மனித கண்கள் கண்டிராத ஒரு அதிசயம் நிகழ்கிறது. அடைக்கப்பட்டிருந்த வானத்தின் வாசல்கள் அதிரும்படி திறக்கப்படுகின்றன. மகா ஒளியின் நடுவே தேவ ஆவியானவர் ஒரு வெண்புறாவை போல இறங்கி வருகிறார். அந்த பரிசுத்த ஆவி இயேசுவின் மேல் தங்கி அவரை தேவகுமாரனாக உலகிற்கு அடையாளம் காட்டுகிறது. இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் மிகவும் பிரியமாயிருக்கிறேன். மகிமையின் அந்த தருணத்திற்கு பிறகு ஒரு மகா பெரிய போர் காத்திருந்தது. தேவ தூதர்கள் இயேசுவை அந்த நதிக்கரையிலிருந்து மனித நடமாட்டமற்ற காய்ந்து கருவாடாய் கிடக்கும் வனாந்திரம் நோக்கி அவர் வழிநடத்தப்படுகிறார். இது ஒரு அரசனின் பயணம் அல்ல, இது ஒரு மீட்பரின் பலிபீட பயணம். 40 நீண்ட பகல்கள், 40 கடும் இரவுகள். சுட்டெரிக்கும் கதிரவன் அவர் மேனியை வாட்டுகிறது. உறைய வைக்கும் பனி இரவு அவர் எலும்புகளை துளைக்கிறது. ஒரு சொட்டு தண்ணீரும் இல்லை, ஒரு சிறு அப்பத்துண்டும் இல்லை. பசியின் கொடுமை அவரை ஆட்கொள்ள பார்க்கிறது. தாகம் அவர் நாவை கவ்வுகிறது. ஆனால் அந்த வனாந்தரத்தின் தனிமையில் சாத்தானின் சகல தந்திரங்களையும் முறியடிக்க அந்த தேவ ஆட்டுக்குட்டி தன் ஆத்மாவை தயார் செய்கிறது. உலகத்தையே மீட்கப் போகும் மகா பெரிய யுத்தத்தின் களமாக அந்த வனாந்திரம் மாறுகிறது. 40 நாட்கள் இறுதியில் இயேசுவின் சரீரம் மரணத்தின் விளிம்பில் மிக கடுமையாக சோர்ந்து போயிருந்தது. அந்த பலவீனமான தருவாயை தனக்கு சாதகமாக்கிக் கொள்ள எண்ணிய சாத்தான் ஒரு நிழலை போல் அவர் முன் வந்து நின்றான். நீர் உண்மையிலேயே அந்த தேவகுமாரன் என்றான். இதோ இந்த வனாந்தரம் முழுவதும் கற்கள் கிடைக்கின்றன. ஏன் பசியால் வாடுகின்றீர்? ஒரு வார்த்தை சொல்லும்,
இந்த கற்கள் எல்லாம் அப்பங்களாக மாறட்டும். அதை உண்டு உன் பசியை தீர்த்துக் கொள்ளும். சாத்தானே கேள், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. மீண்டும் சாத்தான் இயேசுவை ஒரு உயர்ந்த மலையின் உச்சிக்கு அழைத்து சென்றான். அங்கிருந்து உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அதன் கண்ணை பறிக்கும் செல்வங்களையும் அதிகாரத்தையும் அவர் கண்முன்னே நிறுத்தினான். இந்த உலகமும் அதன் அதிகாரமும் இதன் செல்வமும் இதன் மகிமை எல்லாம் என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோ பார், கண்ணு கட்டிய தூரம் வரை தெரியும் இந்த ராஜ்யம் அனைத்தும் உமக்கு தருகிறேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். என் காலடியில் விழுந்து என்னை ஒரு முறை வணங்கு. உனக்கு இந்த உலகம் முழுவதையும் ஆள்வதற்கான ராஜாவின் அதிகாரத்தை நான் தருகிறேன். அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது முறையாக சாத்தான் இயேசுவை மிக உயரமான கோபுரத்தின் உச்சிக்கு கொண்டு சென்று அவரது விசுவாசத்தை சோதிக்க துணிந்தான். நீ வேதத்தை பேசுகிறீர் அல்லவா? இதோ இங்கிருந்து கீழே குதியும். அவர் உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் இடாதபடிக்கு அவர் உம்மை தாங்குவார்கள் என்று எழுதியிருக்கிறதே. உம் தேவன் உம்மை காப்பாற்றுவாரா என்று பார்ப்போம். குதியும் குதியும். மீண்டும் எழுதியிருக்கிறது, சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை சோதியாதிருப்பாயாக. தோல்வியுற்ற சாத்தான் அலறிக்கொண்டு ஓடி மறைந்தான். சோதனைகளை வென்ற அந்த மாவீரனை கண்டு வானத்திலிருந்து தூதர்கள் இறங்கி வந்தார்கள். பசியால் வாடி சோர்ந்து கிடந்த இயேசுவுக்கு அவர்கள் பரலோகத்தின் உணவளித்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். வனாந்தரத்தின் 40 நாள் போராட்டத்தை முடித்து இயேசு மீண்டும் தன் சொந்த ஊரான நாசரேத்துக்கு திரும்புகிறார். அங்கு தனது பழைய நண்பர்களையும் தன்னை ஆவலோடு எதிர்பார்த்திருந்த சீடர்களையும் சந்திக்கிறார். ஒரு புதிய மாற்றத்தின் தொடக்கம் அங்கே அரங்கேறுகிறது. சில நாட்களுக்கு பிறகு நாசரேத்துக்கு அருகில் உள்ள கானா ஊரில் ஒரு கோலாகலமான திருவிழா விழா நடைபெறுகிறது. அந்த மகிழ்ச்சியான விருந்திற்கு இயேசுவும் அவருடைய தாய் மரியாளும் சீடர்களும் அழைக்கப்படுகிறார்கள். எல்லோரும் உண்டு மகிழ்ந்திருந்த அந்த தருணத்தில், ஐயா, எங்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ரசம் முழுவதும் விரைவில் தீர்ந்து விட்டது. மக்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களால் எப்படி ரசத்தை அனைவருக்கும் கொடுக்க முடியும் என்று தெரியவில்லை. அந்த காலத்தில் யூத திருமணங்களில் ரசம் தீர்ந்து போவது அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய அவமானமாக கருதப்பட்டது. விருந்தினர்கள் மத்தியில் அந்த குடும்பத்தின் கௌரவம் கேள்விக்குறியாகும் சூழல் ஏற்பட்டதால் அனைவரும் அன்னை மரியாளை சந்திக்கின்றனர். ஒரு பெரிய விபரீதம் நடந்துவிட்டது. பன்றியில் இன்னும் பாதி பேர் கூட பசியாரவில்லை. ஆனால் அதற்குள்ளாகவே திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது. இன்னும் சிறிது நேரத்தில் விருந்தினர்கள் ரசம் கேட்பார்களே. கலங்காதீர்கள், நான் இதோ என் மகனிடம் பேசுகிறேன். அவர் நிச்சயம் ஒரு வழி செய்வான். நீர் நிம்மதியாக இருங்கள். மகனே, திடீரென திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறார்கள். இந்த மகிழ்ச்சியான திருமண விழா அவமானத்தில் முடிந்துவிடக் கூடாதே. நீ ஏதாவது உதவி செய்யக்கூடாதா? ஆனால் அம்மா, என் வேலை இன்னும் வரவில்லை. இதோ பாருங்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படியே செய்யுங்கள். ஒரு வார்த்தை கூட தட்டாதீர்கள். இந்த சாடிகளை தன நேரால் நிரப்புங்கள். இயேசு சொன்னபடியே அவர்கள் அங்கிருந்த ஜாடி முழுவதிலும் தண்ணீரால் நிரப்பினார்கள். அதன் பிறகு இயேசு அண்ணாந்து பார்த்து அந்த 3 ஜாடிகளை தன் கைகளால் ஆசீர்வதித்தார். இப்போவே இதிலிருந்து ஒன்று பந்தி விசாரிப்புக்காரனிடம் கொண்டு செல்லுங்கள். என்ன அதிசயம் இது!
எல்லாரும் முதலில் நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனம் திருப்தியடைந்த பின் தரம் குறைந்ததை கொடுப்பார்கள். ஏரோ இவ்வளவு மேன்மையான சுவையுள்ள ரசத்தை இதுவரை மறைத்து வைத்து இப்போது கொடுத்திருக்கிறீரே, இது வல்லவோ உலகிலேயே சிறந்த ரசம். தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது ஒரு எளிய குடும்பத்தின் கௌரவத்தை காக்க அந்த இரட்சகர் செய்த முதல் அற்புதம் இதுவே. இதை கண்ட சீடர்கள் அவர் மேல் பெரும் விசுவாசம் கொண்டு அவருடைய பாதையை பின்தொடர ஆரம்பித்தார்கள். கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி தம் மகிமையை வெளிப்படுத்திய அந்த மகிழ்வான தருணத்திற்கு பிறகு இயேசு தமது சொந்த ஊரான நாசரேத்தை நோக்கி திரும்புகிறார். வழக்கம் போல ஓய்வு நாளில் அந்த ஊர் மக்களும் அவருடன் இயேசுவும் ஜெப ஆலயத்திற்கு சென்றனர். அப்போது அங்கிருந்தவர்கள் அவரை தேவ வசனத்தை வாசிக்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவர் எழுந்து நின்றபோது எசேயா தீர்க்கதரிசியின் ஒரு சுருள் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த பெரிய கூட்டத்தின் நடுவே ஒரு நிசப்தம் நிலவியது. ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார். சிறைப்பட்டவர்கள் விடுதலை பெறுவார்கள் என்றும் பார்வையற்றோர் பார்வை அடைவார்கள் என்று கூறவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்யவும், ஆண்டவர் அருளும் அன்பை அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். நீங்கள் இப்போது கேட்ட இந்த வேத வாக்கியம் இன்றைய தினமே உங்கள் முன்னிலையில் நிறைவேறியது. வேத வசனம் எப்படி அவனால் நிறைவேறும்? அவன் உங்களை ஏமாற்றுகிறான். வேத வசனங்கள் மெசியாவால் மட்டுமே நிறைவேற்றப்படும். ஆனால் அவன் தன்னை மெசியா என்று கூறி உங்களை தவறாக வழி நடத்துகிறான். போய் அவனை மற்றவர்களிடம் காட்டிக் கொடு. நீ சொல்வது தேவதூஷணம். தச்சன் யோசேப்பின் மகனுக்கு இவ்வளவு துணிச்சலா? இவன் தன்னை மேசியா என்று சொல்லிக் கொள்கிறான். உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன், எந்த ஒரு தீர்க்கதரிசியும் தன் சொந்த ஊரில் அங்கீகரிக்கப்படுவதில்லை. எலியாவின் காலத்தில் இஸ்ரவேலில் பல விதவைகள் இருந்தார்கள். ஆனால் எலியா சீதோன் தேசத்திலுள்ள ஒரு விதவையினிடத்திற்கு மட்டுமே அனுப்பப்பட்டார். எலிசாவின் காலத்தில் இஸ்ரவேலில் பல குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆனால் சீரிய தேசத்து நாகமான் மாத்திரமே குணமானான். என்ன துணிகரம்! உங்களையே குற்றப்படுத்துகிறாயா? இவனை பிடியுங்கள், ஊருக்கு வெளியே தள்ளுங்கள், இவனை கீழே தள்ளுங்கள், இவன் சாகட்டும் இவன். கடவுளின் மகனே, இந்த மனிதர்களை கொண்டு உன்னை அழிப்பேன். நீ அவர்களை நேசிக்கிறாய், ஆனால் அதே மனிதர்களே இப்போது உன்னை அழிக்கப் போகிறார்கள். இனி இந்த உலகம் முழுவதும் என்ன ஆட்சிதான், யாரும் என்னை எதிர்க்க முடியாது. அவனை கீழே தள்ளுங்கள், தயங்காதீர்கள், இப்பொழுதே கீழே தள்ளுங்கள். அங்கிருந்த மக்கள் ஆவேசத்துடன் எழுந்து இயேசுவை பிடித்து ஊர் அமைந்திருக்கிற மலையின் உச்சிக்கு இழுத்து சென்றார்கள். அங்கிருந்து கீழே தள்ளி கொள்ள முயன்றார்கள். ஆனால் இயேசு மிக அமைதியாக அவர்களின் நடுவே நடந்து சென்றார். மீண்டும் தப்பித்து விட்டாயா? கடவுளின் மகனே, என் ரத்தம் குதிக்கிறது. உன் ரத்தம் இந்த மண்ணில் சிந்தும் நாளை நான் காத்திருக்கிறேன். அந்த நாளில் இந்த உலகம் முழுவதும் என் இருளின் ஆட்சி இருக்கும். இந்த முறை நீ தப்பித்தாய், ஆனால் நினைவில் வை, உன்னை இதே மனிதர்களை கொண்டு அழிப்பேன். அவரை எவராலும் தொட முடியவில்லை. நாசரேத்தை விட்டு வெளியேறிய இயேசு கெனசரேத்து ஏரிக்கு வருகிறார். அங்கே இரவு முழுவதும் உழைத்துக் கொண்டிருந்த மீன் ஒன்றும் கிடைக்காமல் இருந்த மீனவர்களை அவர் சந்திக்கின்றார். சீமோனே, நான் உன்னுடைய படகில் ஏறிக்கொள்ளலாமா? படகில் அமர்ந்தபடியே இந்த மக்களிடம் நான் பேச விரும்புகிறேன். சற்றே கரையிலிருந்து தள்ளி நிறுத்துவாயா? நிச்சயமாக போதகரே, தாராளமாக ஏறுங்க. இதோ நான் படகை சற்று தள்ளி நிறுத்துகிறேன். நீர் வசதியாக அமர்ந்து போதியுங்க. ஒருமுறை 2 மனிதர்கள் ஜெபம் செய்வதற்காக தேவாலயத்திற்கு சென்றார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் வரி வசூலிப்பவன். பரிசேயன்
கடவுளே, நான் மற்றவர்களைப் போல கொள்ளையடிக்கிறவனோ அநீதி செய்கிறவனோ அல்லது இந்த வரி வசூலிப்பவனைப் போன்ற பாவியோ அல்ல. அதற்காக உமக்கு நன்றி. நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருக்கிறேன். என் வருமானத்தில் 10 1 பங்கை உமக்கு கொடுக்கிறேன் என்று பெருமையாக தனக்குள் ஜெபித்தான். அந்த வரி வசூலிப்பவனோ தூரத்தில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு, கடவுளே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று மட்டும் தாழ்மையுடன் வேண்டினான். இதில் யாரின் பாவம் மன்னிக்கப்படும்? போதகரே, எங்களுக்கு தெரியவில்லை. நான் உங்களுக்குச் சொல்கிறேன், அந்த பரிசேயனை விட தன் பாவங்களை உணர்ந்து தாழ்மையுடன் வேண்டின அந்த வரி வசூலிப்பவனே கடவுளுக்கு உகந்தவனாக தன் வீட்டுக்கு திரும்பினான். ஏனெனில் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். சீமோனே, படகை சற்று ஆழமான பகுதிக்கு தள்ளிக்கொண்டு போ. மீன் பிடிப்பதற்காக உங்கள் வலைகளை அங்கே போடுங்கள். சீமோனே, யார் அவர் உன்னை கட்டளையிட? உனக்கு தெரியாதா என்ன செய்வதென்று? அவரை பின்தொடராதே. நீ ஏற்கனவே மீன் பிடிக்க சென்றாய், ஒன்றும் கிடைக்கவில்லை. அவர் உன்னை அவமதிப்பதற்காகவே மீண்டும் அதை செய்ய சொல்கிறாய். அவரை பின்தொடராதே. நீ அவரை பின்தொடர்ந்தால் நரகத்திற்கு செல்வாய், நரகத்திற்கு செல்வாய். பின்தொடராதே. போதகரே, நாங்கள் இரவு முழுவதும் கண்விழித்து பாடுபட்டும் எங்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். போதகரே, நாங்கள் அனுபவம் வாய்ந்த மீனவர்கள். நேற்று இரவு முழுவதும் கண்விழித்து பாடுபட்டும் எங்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. இப்போது பகல் நேரத்தில், அதுவும் ஆழமான இடத்தில் மீன் கிடைக்கும் என்று நான் நம்பவில்லை. அந்திரேயா, யாக்கோபே, சீக்கிரம் வாருங்கள். படகு மூர்க்கப் போகிறது. நம் கைகளால் இந்த பாரத்தை தாங்க முடியாது. இவ்வளவு மீன்களா? இது மனித முயற்சியால் சாத்தியமே இல்லை. ஆண்டவரே, என்னை மன்னித்துவிடும். நான் உங்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நான் ஒரு பாவியான மனுஷன். நீர் என்னை விட்டு போய்விடும். சீமோனே, பயப்படாதே. உன் நம்பிக்கையின்மை பற்றி கவலைப்படாதே. இதுவரை நீ மீன்களை பிடித்தாய். இது முதல் நீ மனுஷர்களை பிடிக்கிறவனாய் இருப்பாய். என்னுடன் வா. நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன், வருந்துகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். போதகரே, போதகரே, என் சிறுமகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள். தயவு செய்து என் வீட்டிற்கு வாருங்கள். நீர் அவள் மேல் கை வைத்தால் அவள் பிழைப்பாள். எனக்கு உதவி செய்யுங்கள். ஐயா, உங்கள் மகள் இறந்துவிட்டாள். இனி போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம். ஏ முட்டாளே, இன்னும் அவனை நம்பிக்கொண்டிருக்கிறாயா? அவன் உனக்கு உதவ மாட்டான். அவன் ஒன்றுமில்லை, சக்தி இல்லாதவன். உன் மகளை காப்பாற்ற அவனால் முடியாது, ஒருபோதும் முடியாது. நீ ஏன் இன்னும் அவன் மீது நம்பிக்கை வைத்து கதறிக் கொண்டிருக்கின்றாய்? இங்கிருந்து போ, இங்கிருந்து போ. போய் உன் மகளிடம் கதறி அழு. போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம், எல்லாம் முடிந்துவிட்டது. கலங்காதே, உன் விசுவாசம் உன் மகளை காப்பாற்றும். பயப்படாதே, நான் உன்னுடன் வருகிறேன். உன் மகள் நலமடைவாள். அழாதீர்கள், சிறுமி இறக்கவில்லை, அவள் தூங்குகிறாள். இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாகுக. மகளே, என் செல்ல மகளே, நான் உனக்குச் சொல்லுகிறேன், எழுந்திரு.
தலித்தா கூமி, உன் கண்கள் திறக்கட்டும், வாழ்வு உனக்குள் மீண்டும் வரட்டும். மகளே, என் உயிர் மூச்சே, உன்னை மீண்டும் பார்ப்பேன் என்று நான் நினைக்கவே இல்லை. அமைதியாக இருங்கள். அவள் இறக்கவில்லை, ஆழ்ந்து உறங்கினாள். இப்போது விழித்துக் கொண்டாள். அவளுக்கு பசி எடுக்கும். முதலில் அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கள். இந்த குடும்பத்தின் மகிழ்ச்சி இன்று மீண்டும் வந்திருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு கட்டளை விடுகிறேன். இங்கே நடந்த இந்த அதிசயம் பற்றி இப்போதைக்கு யாரிடமும் சொல்ல வேண்டாம். கபர்நகூம் நகரின் பரபரப்பான வீதிகளில் இயேசு நடந்து வந்து கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் அவரை சூழ்ந்திருந்தது. சிலர் அவருடைய போதனையை கேட்க வந்தார்கள். அந்த வீதியின் ஒரு ஓரத்தில் ஒரு சுக்கச்சாவடி இருந்தது. அங்கே மத்தேயு அமர்ந்திருந்தார். மத்தேயுவே, உன்னால் பல மக்கள் சிறையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். வரி கொடுக்காதவர்களை சிறையில் அடைக்கிறாய். கட்டாயம் ஏழையாக இருந்தாலும் மனம் இழகாமல் அவர்களிடம் பணத்தை வாங்குகிறாய். அவர்கள் துன்பப்படுவதுதான் உன் மகிழ்ச்சி. இப்படித்தான் இருக்க வேண்டும். சந்தோஷமாய் வரி வசூல் செய். யாருக்கும் உதவி செய்யாதே. ஒரு வரி வசூலிப்பவன். மக்கள் அவரை ஒரு துரோகியாகவும் பாவியாகவும் பார்த்தார்கள். யாருமே அவரிடம் அன்பாக பேசவில்லை. பணமும் கணக்கு வழக்குமே மத்தேயுவின் உலகமாக இருந்தது. இயேசு அந்த சாவடியை கடந்து செல்லவில்லை. மாறாக அங்கேயே நின்றார். உலகமே வெறுத்த அந்த மனிதனை உலகத்தின் இரட்சகர் உற்று பார்த்தார். அந்த பார்வையில் அதிகாரமும் இருந்தது, அதே சமயம் அளவற்ற அன்பும் இருந்தது. மத்தேயுவே, என்னை பின்பற்றி வா. போதகரே, என்னையா கூப்பிடுகிறீர்கள்? நான் ஒரு சாதாரண வரி வசூலிப்பவன். இந்த மக்கள் என்னை ஒரு பாவியாக பார்க்கிறார்கள். நான் ரோம அரசாங்கத்திற்காக பணம் வசூலிக்கும் ஒரு எளியவன் என்பதை நீர் அறிவீரா? என் கைகளில் கரைகள் உண்டே. நான் உன்னை நன்றாக அறிவேன் மத்தேயு. நான் தேடுவது உன் கடந்த காலத்தை அல்ல, உன் எதிர்காலத்தை. வா, என்னுடன் வா. இயேசுவின் கண்களும் இயேசுவின் வார்த்தைகளும் மத்தேயுவை புது உலகிற்கு அழைத்தது. அவன் மனம் மாறியது. தான் இதுவரை செய்தது தவறான வேலை என அவனுக்கு புரிந்தது. அதனால் அங்கிருந்த பணத்தையும் உடைமைகளையும் அங்கேயே விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தான். இயேசுவுடன் அவரது சீடர்கள் எப்பொழுதும் இருந்தனர். ஒரு நாள் இயேசுவின் மற்றொரு சீடரான நாத்தேனியேல் யூதாசை இயேசுவிடம் அறிமுகப்படுத்தி அவரை சீடராக ஏற்றுக்கொள்ள பரிந்துரைத்தார். மற்ற சீடர்களைப் போலவே இயேசுவும் அவரை தம்மோடு இருக்கும்படி தேர்ந்தெடுத்தார். யூதாஸ் கணக்கு வழக்குகளில் வல்லவராக இருந்ததால் சீடர்கள் குழுவின் பொருளாளராக அவர் நியமிக்கப்பட்டார். பணத்தின் பொறுப்புகள் அனைத்தும் அவரிடமே இருந்தது. கலிலேயா கடலோரம் ஒரு புதிய விடியல். மக்களின் துயரம் தீர்க்க இதோ அந்த மேய்ப்பன் வருகிறார். சுங்கச்சாவடியின் அதிகாரங்களையும் சந்தை வீதிகளின் இரைச்சல்களையும் கடந்து எளியவர்களின் இதயங்களை தேடி அவர் நடக்கிறார். தாகத்தோடு காத்திருக்கும் அந்த திரளான மக்களுக்கு வாழ்வின் அமிர்தத்தை வழங்க இதோ அவர் கடந்து வருகிறார். ஏழைகளாகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் திருப்தியடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் நகைப்பீர்கள். மனுஷகுமாரன் நிமித்தமாக மக்கள் உங்களை வெறுத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இல்லை இல்லை, இன்னும் நீ அதிகம் வரி கொடுக்க வேண்டும். இது பத்தாது. ஐசுவரியவான்களாக உங்களுக்கு ஐயோ! உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. திருப்தியாயிருக்கிற உங்களுக்கு ஐயோ! நீங்கள் பசியாயிருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ! நீங்கள் துக்கப்பட்டு அவர்கள் பணம் அதிகம் இருப்பதால் தான் நிம்மதியாக இருக்கிறார்கள். வீர்கள் எல்லா மனுஷரும் உங்களை புகழும் போது உங்களுக்கு ஐயோ! அவர்களுடைய பிதாக்கள் கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டு. உன் அங்கியை எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு.
உன்னுடையதை எடுத்துக் கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேட்காதே. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கும் செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. அவர் அவளை எப்படி தொடலாம்? அவர் அவளிடம் எப்படி பேசலாம்? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றியறியாதவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் தயவுள்ளவராயிருக்கிறார். உங்கள் பிதா இரக்கமுள்ளவராயிருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்பட மாட்டீர்கள். மன்னியுங்கள், அப்பொழுது நீங்களும் மன்னிக்கப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். குருடனுக்கு குருடன் வழிகாட்டக்கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? இந்த மனிதரை நான் என் வீட்டிற்கு விருந்திற்கு அழைக்கப் போகிறேன். இவர் மெஸ்ஸியாவாக இருப்பாரோ?